ரிதி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருப்பது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்தரசன் சார், வணக்கம் சார். தர்மேந்திர பிரதான் மீண்டும் இவ்வாறு தெரிவித்திருப்பது தொடர்பாக தங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். தர்மேந்திர பிரசாத் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆமா, கல்வியை அரசியல் ஆக்கியது தர்மேந்திரா தான், ஒன்றிய கல்வி அமைச்சர் தான் அரசியல் ஆக்கினார். தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிபந்தனை. அந்த நிபந்தனையை நாங்கள் ஏற்க முடியாது, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிப்பார்கள், ஆகவே நிபந்தனையை நாங்கள் ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இது அரசியலாக்கி வேடிக்கை பார்ப்பது ஒன்றிய கல்வி அமைச்சர் தானே தவிர தமிழ்நாட்டு முதலமைச்சரோ தமிழ்நாட்டு மக்களோ அல்ல. மாநில முதலமைச்சர் பிரதமருக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமர் என்கிற முறையில் மதித்து தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும், கல்வி பாதிக்கிறது, ஆசிரியர்கள் பாதிக்கிறார்கள் என்கிற முறையீடு செய்து வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் முதலமைச்சருடைய கடிதத்திற்கு மதிப்பளித்து அந்த நிதியை உடனடியாக வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா அவர்கள் இதை அரசியலாக்கி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறலாம் என்று முயற்சிப்பது ஏற்புடையது அல்ல, ஜனநாயகமும் அல்ல. அவர் இன்னைக்கு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில கடிதம் மட்டுமல்ல தனியாக ஒரு பேட்டி வச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 2152 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நிதி உதவி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது, மேலும் 5000 கோடியை இழக்க நேரிடும் என்றும் அறிவியல் பூர்வமான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு நல்ல கல்வி திட்டத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழக மாணவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் ஏற்படும் என்று ஒரு புதிய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கார் சார். இருமொழி கொள்கையை விட மும்மொழி கொள்கையால் ஒரு பேன் இந்தியா எஜுகேஷன் பாதிக்கப்படும், அப்படிங்கிற தமிழக மாணவர்கள் அந்த வாய்ப்பை இழப்பார்கள் சொல்லியிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை அந்த அளவுக்கு சிறந்ததா சார்? அது அதாவது அவர் தமிழ்நாட்டு மாணவர்களை மிரட்டுகிறார், தமிழ்நாட்டு மாணவர்களை அச்சுறுத்துகிறார், நாக்கள தேனை தடவி விஷத்தை கொடுப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார். மும்மொழி கற்றால் தான் முன்னேறுவான். எங்க அப்துல் கலாம் இருமொழி தான் கற்றுக்கிட்டாரு, மும்மொழி எல்லாம் இந்தி எல்லாம் கற்றுக்கொள்ளல. இன்னைக்கு விண்வெளிக்கு அனுப்புகிற ராக்கெட் அனுப்புகிற அனைத்து விஞ்ஞானிகளும் தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்தான் மிக அதிகபட்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தாய்மொழியான தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றவர்கள் தவிர வேறு யாரும் அல்ல. இன்னைக்கு மருத்துவர்களாகட்டும் பொறியாளர்களாகட்டும் தமிழ்நாட்டில் இருமொழியை கொண்டுதான் இப்படிப்பட்ட மிக பெரும் பொறுப்புகள் இருந்து சாதனைகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நல்ல கல்வி இந்தியா ஏற்றுக்கிட்டா தான் நல்ல கல்வியா? அப்படின்னா இந்தி நல்ல கல்வி அப்படின்னா இந்தி பேசுற மாநிலங்களிலிருந்து ஏன் படபடியாக தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி இங்க வந்துட்டு இருக்கிறாங்க? ஏன் படபடியா அமெரிக்காவுக்கு போய் அங்க சட்டவிரோதமாக குடியேறினர் என்று வெளியேற்றி கொண்டிருக்கிறாங்க? ஆக தர்மேந்திரா சொல்லுகிற இந்த விளக்கம் என்பது ஏற்புடையதல்ல. அதாவது அச்சுறுத்துகிற மிரட்டுகிற பாணியில் அவருடைய அறிக்கைகள் இருக்கிறது. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. ஒரு கேள்வி சார், இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கான நிதி விடுவிக்கப்படுவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்படும் என்று 2 முறை அவர் பிடிவாதமாக அவர் கூறிவிட்டார். தமிழக முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம் எழுதிவிட்டார். இது அடுத்த கட்டமாக இதை மக்கள் போராட்டமாகவும் வெடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தர்மேந்திர பிரதானின் கடிதமானது PM ஸ்ரீ மற்றும் சமக்ர சிஷ்ய அபியான் உள்ளிட்ட திட்டங்கள் மற்றும் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகியவற்றிற்கான அந்த பொதுத் தேர்வு நடத்துவதற்கான திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் ஏற்கனவே அது CBSE கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட பல்வேறு கல்வி திட்டங்களில் தமிழகத்தில் இருக்கிறது. இப்போது இதை மட்டும் ஏன் அமல்படுத்த மறுக்கிறீர்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமலில் இருக்குதான், ஆனால் அது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு கிடைக்கிறது எங்களோட எண்ணம், அதை தடுக்கக்கூடாது என்று அண்ணாமலை கூறுகிறார். என்ன சார் சொல்றீங்க? அண்ணாமலை கூறுவது தவறான கருத்து. ஒரு விருப்பமுள்ள மாணவர் 10 அவருடைய சொந்த விருப்பத்தை பொறுத்தது, அவருக்குள்ள வாய்ப்பு வசதிகளை பொறுத்தது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் கொள்கையாக பின்பற்றப்படுகிறது. மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் நீங்கள் வலுக்கட்டாயமாக மும்மொழி கொள்கையைத்தான் ஏற்க வேண்டாம் என்று சொல்வதுதான் பிரச்சனை.
ம். சட்ட ரீதியாக. அதாவது தர்மேந்திரா கூறுவது, அண்ணாமலை கூறுவது என்னவென்று சொன்னால், எங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கு, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், ஏற்க வேண்டும். அப்படி கேட்க ஏற்க மறுத்தால் நாங்கள் பழி வாங்குவோம் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அதான் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பழி வாங்குறதுன்னு அர்த்தம். இந்த பழி வாங்குதலை மக்கள் ஏற்க மாட்டார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, எந்த நாட்டு மாநிலத்து மக்களாக இருந்தாலும் இந்த பழிவாங்கல் போக்கு, சர்வதிகார போக்கு, பாசிச போக்குகளை அனுமதித்ததும் இல்லை, அனுமதிக்க போவதும் இல்லை. ஆகவே தங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அப்படி ஏற்கவில்லை என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், நிதி கொடுக்கவில்லை என்றால் மாணவர்கள் பாதிப்பார்கள். அப்ப உங்க நோக்கம் என்ன? எங்க கொள்கையை நீங்க ஏற்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மாணவர்களை நாங்கள் பால்படுத்துவோம், தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவர்களை வெளியேற்றுவோம் என்கிற இந்த இருமாப்போ கூறுகிற கருத்து சரியான கருத்தல்ல, மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. ஓகே சார். இதுவரை ஒரு மத்திய அரசானது அந்த அரசின் திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால் நிதி வழங்க முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கையோ மிரட்டலோ விடுத்தது கிடையாது. இது முதன்முறையாக இதை விடுத்திருக்கிறார்கள். அது 2 முறை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இதை? அதாவது கடுமையான கண்டனத்திற்குரியது. அவ்வாறு சொல்லக்கூடாது. அவர்கள் திரும்ப திரும்ப அப்படி சொல்வது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரிய. அதான் எதேச்சகாரத்தின் உச்சம், சர்வாதிகாரத்தின் உச்சம் என்று நாங்கள் அதை குறிப்பிடுகிறோம். ஓகே சார், நன்றி சார். இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.